பட்டவர்களாக இருக்க வேண்டும். நீ சர்ச்சுக்குள்ளே வந்த உடனே கேட்கணும், பாருங்க, நல்லா பாடும்போது, ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும், அபிஷேகத்தை தாரும், அந்நிய பாஷையை தாரும், ஆவியின் மனிதனாக என்னை மாற்றும், ஆவியாருடைய கட்டுப்பாடில் நான் போகணும் அப்படின்னு சொல்லி தோத்திரம் பண்ணினே இருக்கணும். ஆமே. நீ ஆவியின் சிந்தை இல்லைன்னா நீ மாம்ச மனுஷனாக வந்து போவ. இந்த ஆராதனை உனக்கு பிரயோஜனப்படாது. சுத்திகரிப்பு வராது, விடுதலை வராது. மறுபடியும் சொல்லுங்கள், ஆண்டவருடைய கைக்குள்ளே அடங்கியிருக்கணும், ஒரு சுத்திகரிப்பை விரும்பணும். மூணாவது, ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணும். அபிஷேகம் பண்ணவங்க தான் வாசல்கள் திறக்கும், வாசல்கள் பூட்டப்படாது. ஆமென். நீங்கள் அப்படி அபிஷேகத்தை நிரம்பி ஜெபிக்கிற விசுவாசிகளை பார்க்க. அபிஷேகம்னால் அதிகாரம், பரிசுத்தாவின் வல்லமை. அபிஷேகம்னால் செட் அபார்ட், பிரிந்து உலக பாவத்திலிருந்து பிரிந்து வாழ்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. அவர்களுக்கு தான் வானம் திறக்கும். பாவத்திலையும் உலகத்திலையும் வாழ்கிற மக்களுக்கு வானம் திறக்காது. அப்போ தேவனிடத்திலேருந்து ஒரு அதிசயம் நடக்க வேண்டாம், வசனத்தின்படி வாழ்க்கை மாறணும். ஆமென். அல்லேலூயா. நீ பிரசங்கத்தை கேட்ப, நல்லா தான் இருக்கும், ஆனால் அதன்படி செய்யத்தான் வாழ்க்கை விடுதலை. ஆமென் சொல்லுங்க. வசனம் சொல்லுது, நீ கடன் கொடுப்ப, நீ கடன் வாங்காதிருப்ப. அப்போ தெய்வத்தினுடைய மக்கள் இந்த பூமியிலே வெற்றியாளர்களாய், சிறந்தவர்களாய், மேன்மையாளர்களாய் இருக்கணும் தான் தேவனுடைய விருப்பம். அதனால தான் இந்த பைபிளை கையில் தரார், உபதேசத்தை கையில் தரார், சத்தியத்தை கையில் தரார். இதன்படி நடந்தால் வாழ்க்கை மாறும். இந்த வசனம் உங்களை குணமாக்க, வசனம் உங்களை பரிசுத்தமாக்க உங்களை நீங்கள் ஆயத்தமானவே. இப்போ உபாகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 2 விஷயத்தை நம்ம கவனிக்க போகிறோம். உபாகம் 28 1 2 வசனத்தை படிங்க. இன்று நான் விதிக்கிற, காது கேட்சா? உபாகம் 28 பாருங்க. கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் நீ கவனமாய் இருக்கும்படி அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அப்படியே கண்ணை மூடி அந்த பைபிளோட கையை வச்சு ஜெபம் பண்ணு. இந்த வேதம் எங்களுக்கு புரியட்டப்பா, மந்த இருதயமாக இருக்கிறது. வேதம் எங்களுக்கு புரியவில்லை, வேதம் படிக்க எங்கள் வாய் திக்கு வாயாக இருக்கிறது. ஆண்டவரே, வேதத்தை கற்றுக்கொள்ள, வேதத்தின்படி வாழ, வெளிப்படுத்தல் 1:3 படி இந்த வசனத்தை வாசிக்கிறோம், கை கொள்ளுறோம் பாக்கியவான். இதை நான் தியானிக்கிறவங்களும் கை கொள்ளுறவங்களும் வாசிக்கிறவங்களுமாய் மாற கிருபை தாங்க. சங்கீதம் 119 12 படி வேத அதிசயங்களை பார்க்க எங்கள் கண்களை திறந்து கொடுங்க அப்பா. ஆண்டவரே, எங்களோடு பேசும், கிருபையால் மூடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. ஜெபத்தோடு கேளுங்க, பிரசங்கத்தை கேளுங்க, வசனத்தை கேளுங்க. ஏது தண்ணி குடித்து போகிறத உள்ளே உக்காண்டிங்களா, பிரசங்கம் முடிவு வரைக்கும் அப்படி வசனத்தை கேளுங்க. பக்கத்தில் எல்லாம் அந்த டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது. பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க. வாழை பிள்ளைங்க நோண்டிங்களாம் இருக்கக்கூடாது. வசனத்துக்கு இடலாக்கூடாது. வருஷம் சொல்லுது, எவனால் இடலோ அவனுக்கு ஐயோ, கடவுளுடைய கோபம் வந்துடும் உங்கள் மேலே. ஆமென். உங்கள் காது கர்த்தருடைய வசனத்தை நல்லா கேட்கணும். வார சொல்ல வேண்டிய செவத்து சாஞ்சி தள்ளிவா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரி, இதில் 2 விஷயம் பைபிள் நம்ம கட்டுறது. ஒன்று கவனம், இன்னொன்று உண்மை. நிறைய பேருக்கு இந்த கவனம் சரியான கவனம் இல்லை. பைபிள் சொல்லுது, அவருடைய கட்டளைகளை செய்வதற்கு நமக்கு என்ன வேணுமா? என்ன வேணும்? கவனம் இருக்கா? கவனம் சுத்துதா? அல்லேலூயா. இந்த கவனத்தை டைவர்ஷன் பண்ணுறதுக்கு திருப்பதி பல சத்தம் வரும். ஒரு கோல் சத்தம் வந்து எல்லாம் அப்படி திரும்பி பார்க்குறோம். நீ பார்த்த முதல்ல, நீ தான் பார்த்த. கோல்ஸு சத்தம் கேட்ட உடனே கோல்ஸு சத்தம், பணம் சத்தம், நிறைய சத்தம் இந்த உலகத்தில் இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உன் கவனத்தை, அதான் விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோமாக இயேசுவை நோக்கி உங்கள் கவனம் சிதையாதபடி. என்ன சொல்லுது? உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அதன்படி செய்வதற்கு கவனம் தேவை. நிறைய பேருக்கு இந்த கவனம் இல்லாதனால்தான். இது சாதாரண வார்த்தை இல்லை, இது தேவனுடைய வார்த்தை. தேவ வார்த்தை யார் ஒருத்தர் காதில் கவனிக்கலையோ, காது கேட்கலையோ, அவங்கள ஆண்டவரே ஒரு கேடுக்கு ஒப்பு கொடுக்குறாரு பைபிள். நீங்கள் ரோமர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிங்களேன்.
ரோமர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் அங்க என்ன சொல்றாரு பாருங்க. ரோமர் 11:8. சர்ச்சில் வந்தா நல்ல சக்கையா தூக்கம் வரும், பார்த்திருக்கீங்களா? பெற்று பெற்று அடிக்கும். கனநித்திரை ஆவியும் காணாதிருக்கிற கண்ணும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவளுக்கு கொடுத்தார். இதெல்லாம் புரியுதா பாருங்க. தேவனே சேர்த்து கொடுப்பார். கனநித்திரை ஆவி தருவார், காணாத கண்ணை தருவார், கேட்காத செவியை தருவார். அந்த ஆசீர்வாதத்துக்கு நீ அந்நியனாய் மாறுவதற்கு தேவனே உன்னை ஒப்பு கொடுப்பார். ஆமென் சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. நிறைய கர்த்தருடைய பிள்ளைக்கு கர்த்தருடைய மகிமை தெரியல. எத்தனை பிரசங்கத்துக்கு எத்தனை சத்தியத்தை கேட்டாலும் கண்களில் கண்ணீர் வராது, எழுப்புதல் வராது. அவங்க இருதயம் கடினத்திலே வாடு. கர்த்தரே. அல்லேலூயா. அப்போ என்ன தேவை? கவனம் தேவை. பைக் ஓட்டும் போது கவனமாக இருக்க, செல்போன் நோண்டும் போது கவனமாக இருக்க, சாப்பிடும் போது கவனமாக இருக்க, சமைக்கும் போது கவனமாக இருக்க, டிவி பார்க்கும் போது கவனமாக இருக்க. ஆனால் பிரசங்கத்தை கேட்கும் போது உனக்கு கவனம் இல்லை, சத்தியத்தை கேட்கும் போது கவனம் இல்லை, உபதேசம் வரும்போது கவனிக்கவில்லை. ஏசு நிறையத்தில் கவனித்துப்பார் என்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் சில வசனங்களை நான் உங்களை படித்து காண்பித்து கொடுத்து இந்த 2 குறிப்பை குறித்து நம்ம கேட்டுட்டு அதுக்கப்புறம் கவனிச்சேன்னா ஆசீர்வாதம். நம்ம கண்டினியூவாக அந்த பிரசங்கத்தை கேட்போம். நீங்கள் வாசிங்க, ஏசாயா 55:2 வாசிங்க. ஏசாயா 55:2 வாசிங்க. நான் உங்களுக்காக பொறுமையாக காத்திருக்கிறேன். எடுத்து பொறுமையாக நல்லா சத்தமாக படிக்கணும் காத்திருக்கிறேன். பைபிள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக பாருங்க. நீங்க அப்பமே இல்லை, அதனால உங்களுக்கு ஆகாரம் இல்லை, அதனால உங்களுக்கு விடுதலை இல்லை, அதனால உங்களுக்கு போஷிக்கப்படாத ஒன்றுக்காக, திருப்தி இல்லாத ஒரு பொருளுக்காக என்ன பண்றீங்க? உங்க நேரத்தையும் உங்களுடைய உழைப்பையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாக செவி கொடுத்து நீங்கள் நலமானதை சாப்பிடுங்கள். அப்போது உங்க ஆத்துமா கொழுப்பான பதார்த்தங்களாலே மகிழ்ச்சி. எது இந்த கொழுப்பான பதார்த்தம்? தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை. தாவீது சொல்கிறான், சுவையான உணவை உண்பது போல உன் வார்த்தை நான் உட்கொள்ளுகிறேன். ஆமென் சொல்லுங்க. இன்னும் இந்த காலகட்டத்தில் பைபிளே படிக்காத விசுவாசிகள் பெருத்து விட்டார்கள். பைபிள் எங்கன்னு தெரியும், எதுக்கு தெரியல. ஒரு வசனம் சொன்னால் அட்டவணை போய் பார்க்குறான், அட்டவணையில் பார்க்குறான், எங்கே எதுக்குன்னு தெரியல, பைபிள் படிக்கல. ஆனால் அந்த பைபிள் சொல்லுகிற ஆசீர்வாதங்களை பார்க்க மாட்டேன். நீ பொறாமை உள்ளவனாக இருப்ப, எரிச்சல் உள்ளவனாக இருப்ப, அவன் குறை பேசுகிறவனாக இருப்ப, சர்ச்சில் போய் திருப்தி இல்லாதவனாக இருப்ப. ஏன்? இந்த பைபிள் உனக்குள்ளே வருவதற்கு, கர்த்தருடைய வார்த்தை உள்ளே வருவதற்கு நீ எந்த மெனக்கடவில்லை, எந்த முயற்சியும் செய்யவில்லை. அப்பங்கள் அல்லாததற்காக, அவன் திருப்தி இல்லாத பொருளுக்காக நீ என்ன பண்ற? உன் நேரத்தையும் காலத்தை செலவழித்து கொண்டிருக்கிற. அரை மணி நேரம் நீ பைபிளை படிச்சு பாரு, அரை மணி நேரம் அந்த பைபிள் சொல்லுது என்னன்னு கேட்டு பார். உன் வாழ்க்கை தலைகீழாக மாறாது. ஆமென். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசிங்க. அதே ஏசாயா 42:20. நீங்கள் 19:20 படி. ஏசாயா 42:19-20 படிச்சு பாருங்க. என் தாசனே அல்லாமல், இவன் சொல்றார், யாரா கூட? நீங்க தான், நான் தான். தாசனா என்னுடைய ஊழியக்காரன் அர்த்தம். என் தாசனே அல்லாமல் குருடன் யார்? நான் அனுப்பின தூதனே அல்லாமல் செவிடன் யார்? உத்தமனே அல்லாமல் குருடன் யார்? அந்தகன் யாருங்க? கர்த்தருடைய நமக்கு ஊழியக்காரங்க தெரியலங்க. கர்த்தருடைய பிரசனம் தெரியல, வல்லமை தெரியல, நம்ம காதில் கேட்கல, கர்த்தர் என்ன பேசுகிறான்னு முறியல. ஒரு இடத்துல போய் ஒரு பிரசங்கம் பண்ண, ஊழியக்காருக்கு பிரசங்கம் பண்ண. அப்போ பிரசங்கம் பண்ணும்போது ஏசாயா 56:10 பிரசங்கம் பண்ண. குறைக்கப்பட்டாத ஊமையான நாய்கள், பெருவயிற்று சோம்பேறிகள் பேசுனா எல்லா ஊழியக்காரன் கீழே குனிஞ்சிக்கணும், திடுறான், பார்த்து ஒருத்தர் வந்தாரா ஒரு ஆசிரியமாக பேசிட்டு போக வேண்டியது தானே. ஆமென். வசனம் சொல்லுது, என் ஊழியக்காரனே அல்லாமல் அந்தகன்யோ.
இப்போ 20ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, நீ அநேக காரியத்தை கண்டு. எவ்வளோ அற்புதம்! திடீர்னு வந்து தோத்திரம் தோத்திரம் சாட்சி சொல்ற. அதுக்கப்புறம் ஒரு அடி விழுந்த உடனே, ஒரு அசிங்கப்பட்ட உடனே, ஐயாப்பா அந்த பக்கம் போகக்கூட சாமி, இயேசுவை பிடிச்சிக்கணும், இயேசுக்காக வாழணும் துடிக்கிற. அதுக்கப்புறம் பாருங்க, அநேக காரியத்தை கண்டு நீ கவனியாமல் போகிறாய், செவிகளை திறந்தாலும் கேளாமலே போகிறான். அல்லேலூயா. உன் காதை திறந்தாலும் கேட்க மாட்டேங்குது, அநேக இது கவனிக்க மாட்டேற. இன்னைக்கு நீ அந்தகனாயிரியா, ஊழியக்காரனை இல்லாமல் அந்தகனியா. இந்த ஒரு சத்தம் காதில் கேட்கணும், வெள்ள சத்தம் காதில் கேட்கணும். கர்த்தர் உன்னை உணர்த்தணும், கர்த்தர் உன்னை எச்சரிக்கணும், கர்த்தர் உன்னோடு இடைப்படணும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு இஸ்லாமியன் அல்லாஹு அக்பர்னு ஒரு வாங்கு கூவுன உடனே எந்த இடத்துல இருந்தாலும் என்ன பண்ணுறான், நடு ரோட்டில் இருந்தாலும், வீதிகள் இருந்தாலும், சமைச்சுக்கிட்டு இருந்தாலும் ஒரு துண்டை விரித்து துவா பண்ணுறான். ஆமென். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரு ஜப கூட்டம் நடக்குது, ஒரு பாட்டு சத்தம் கேட்குது, உனக்கு உணர்வு இல்லை. வரவன் தலையில் கொட்டுற அடிக்கிற யூத்தி பிடிக்காம வரலன்னு உணர்வு இல்லை. ஆமென். வேலைக்காம கூட ஆட்கள் இல்லை, உணர்வு இல்லை. ஆனால் நீ ஏசப்பாக்கிட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்குற. என் ஊழியக்காரனே அல்லாமல் அந்தகன் யார், என் தாசனே அல்லாமல் குருடன் யார்? உலகத்தான் இல்லை, நமக்கு அந்த உணர்வு இல்லை. அதான் கவனம். இன்னும் 10 வருஷம் இப்படிதான் இருப்ப, நீ இன்னும் 20 வருஷம் இப்படிதான் இருப்ப. ஏன்னா உன் காது, கவனி, ஹலோ தம்பி கவனி, உன் காது தேவ வசனத்தை கேட்கல. நீ கவனம் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது. அப்பம் இல்லாததுக்காக பிரயாசப்படுற, திருப்தி இல்லாத பொருளுக்காக ஓடிக்கொண்டிருக்கிற. ஆமென் சொல்லுங்க. அப்ப நீ ஆசீர்வாதத்தை பெற வேணும். இன்னும் கூட அதே சம்பந்தமாய் சகரியா 7:11 வாசித்து பாருங்க. சகரியா 7:11 வாசிங்க சீக்கிரம். அவர்கள் என்ன பண்ணலாங்க, அவர்கள் கவனிக்க மனதில். சிலர் பார்த்தீங்கன்னா பிரசங்கம் பண்ணா அலட்சியம் பண்ணுவானுங்க. அப்படி பார்க்குற மாதிரி, இப்படி பார்க்குற மாதிரி, என்ன பேசுற பெருசா அப்படின்ற மாதிரி. கவனிக்க மனதில்லாதபடி தான் தோலை அப்படியே முறுக்குறது. பார்த்திருக்கீங்களா? முறுக்குறது அப்படின்றது தோலை முரட்டுத்தனமாய் விலக்கி கேளாதபடிக்கு தன் சேவையை அடைத்துக் கொண்டார்கள். தேவன் எத்தனை வார்த்தைகளை சொன்னாலும் கேளாதபடிக்கு தன் இருதயத்தை என்ன பண்ணாலாம், தன் இருதயத்தை வைராக்கியமாக்கினார்கள். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு மக்களே, நீ விடுதலை பெற வேண்டும் என்ற, ஆசத்தை பெற வேண்டும் என்றா, உன் காது என்னத்தை கேட்குற? எத்தனை பேர் யூடியூப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் பிரசங்கத்தை கேட்குறீங்க? நான் டெய்லி ஒரு வசனம் ஏதோ வளர்றேன், அதை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அதை கேட்குறது ஆள் கேட்குறியப்பா, நேரம் இல்லை. ஆனால் ஊரில் இருக்கிற மொத்த செய்தியும் தெரியுது. மொத்த சினிமா கதை, பாட்டு கதை, அரசியல் கதை, யூடியூப்ல என்னன்னா அலசனமோ மொத்தத்தை அலசிருக்கு. அதனால தான் கேட்கிற ஆண்டவர், காது அடைத்திருக்கிறது, தோல் முரட்டாக இருக்கிறது, இதயம் கடினமாக இருக்கிறது. ஆனால் தான் உணர்வில்லாதவர்களாய். ஆமென், அல்லேலூயா. அவர் கூப்பிடுறாரா, கவனிப்பார் யாரும் இல்லைன்றார். நான் கையை மறைக்கிறேன், நீதிபதி ஒன்று சொல்லுது, நான் மறைக்கிறேன், போகாதப்பா. கேட்கிறார், ஒரு வாரம் இல்லை. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் ஆதக சொல்றார், என் வசனத்தை நீ கேட்டு கவனமாக கேட்டாதான். 2 உபாகமம் 28:2 சொல்லுது, அது உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையில வந்து சேர ரொம்ப நாள் தேவையில்லை, 5 வருஷம் 10 வருஷம் தேவையில்லை. கர்த்தருடைய வசனத்துக்கு நீ இப்பவே செவி கொடுத்தா போதும். கர்த்தர் உன்னை அற்புதங்களை நடத்துவார், உன் கண்ணை திறக்க ஆரம்பிப்பார், அற்புதங்கள் நடக்கும். அதுதான் 1 Corinthians 2:9 சொல்லுது, தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவில்லை, காது கேட்கவில்லை, இருதயத்திலே தோன்றும் இல்லை. தேவன் ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. இயேசு உங்களை ஆசீர்வாதத்துக்கு நேரா லீட் பண்ண விரும்புகிறார், வழிநடத்த ஒரு
சபையில கொண்டு வந்து கூடார மறைவில் வைத்து ஒரு போதகனை வைத்து உங்களை சிக்ஷித்து கண்டித்து ஆசீர்வாதத்துக்கு லீட் பண்ணுகிறார். நீ என்ன பண்ற? உன் தோலை கடினப்படுத்தி, இதயத்தை கடினப்படுத்தி, நான் இப்படிதான் ஏன் வாழ்வேன், இப்படிதான் இருப்பேன், காலன்ற தேதி கிழிக்கலாம். 2030, 2030, 2035, ஆனா குப்பையில தான் இருப்பேன். பாட்டு கேட்டல, குப்பையில் இருந்து உயர்த்தி வைத்தீர. அடுத்த லைன் தயவு செய்து பாடாதீங்க. குப்பையில இருந்து இன்னொரு குப்பையில வச்சிருப்பாரு, அவன்தான். ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. பாட்டு இல்லை அது. உன் வாழ்க்கையா இருக்கணும், பாடமா இருக்கணும், பி எ விட்னஸா இருக்கணும். அந்த ஆள் யாரா? அது அந்த பையன், அவங்க பொண்ணுங்க, அவங்க பையங்க, சூப்பர் இருக்கு, நல்லா இருக்காங்க. அல்லேலூயா. நான் ஒரு நண்பருக்கு, ஒரு பிரதருக்கு சொன்னேன், பிரதர் இப்போ பாருங்க அந்த வீடை கட்டுங்க, பாருங்க மரியாதையே, போயிட்டு ஒரு 100 ரூபாய் கணக்கு இல்லை, 500 ரூபாய் கணக்கு இல்லை, ஏப்பா போவா வேலையை பார்த்து போப்பா. நானே அப்படின்னுவான். நீ இந்த செஞ்சு பாரு, என்ன நடக்குது பாரு, நின்று வணக்கம் வச்சுட்டு போவான். ஆமென். ஆண்டவர் தான் எந்த மனுஷனையும் உயர்த்தக்கூடிய சக்தி அவர் கையில் இருக்குது. தெரிஞ்சு நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க போய் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1லேருந்து 12 வருஷம் வரைக்கும் நல்லா படி, உட்காந்து ஜெபம் பண்ணு. அவர் உன்னை உயர்த்தாத ஒண்ண முடியும். அவர் வானம் திறக்காத. கர்த்தர் தான் உங்களுக்கு வாசலை திறக்கணும், கர்த்தர் தான் உங்களுக்கு வானத்தை திறக்கணும், கர்த்தர் தான் அங்கே மழையை தரணும், கர்த்தர் தான் உங்க மேன்மைப்படும். அதனால தான் அந்த கர்த்தரை நம்புகன்னு உங்களை எச்சரிக்கிறேன். அவரை நம்பு, அவரை தேடி ஓடாத, அப்ப இல்லாததுக்காக ஓடாத, திருப்தி இல்லாத பொருளுக்காக டைமை வேஸ்ட் பண்ணாத. அவர் உன்னை உயர்த்துறதுக்கு அவர் பாதத்திலே உட்கார். ஹல்லேலூயா. இங்க ஆண்டவர் சில விஷயங்களை நம்ம கற்றுத்தரார். கவனம் ரொம்ப முக்கியம். ரட்சிக்கப்படுறது முக்கியம் இல்லை, சபைக்கு வர்றது முக்கியம் இல்லை, ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில உனக்குள்ள கலைகளும் அசுத்தங்களும் பின்மாற்றங்களும் பாவங்களும் வராதபடிக்கு நீ ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமென். அநேகர் வாழ்க்கையில் அந்த கவனம் இல்லாதனால்தான் அந்த செடியோடு, அந்த உபதேசத்தோடு, அந்த மரத்தோடு கல்லும் முன்னும். அது மத்தேயு 13ல் அங்க வசனத்தை சொல்றார். நல்ல நிலத்தில் விழுந்த விதை, முள்ளு உள்ள இடங்களில் விழுந்த விதை, கற்பாறையில் விழுந்த விதை. உனக்குள்ள எங்க முள்ளு? உலகத்தின் மயக்க, ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் உலகத்தின் சிட்டு நெருக்கம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கல்லை பொறுக்கணும். கவனம். எந்த கல் வந்துச்சு பொறுக்கணும். ஒவ்வொரு நாளும் உங்களை கழுவணும், ஒரு நாளும் உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் வசனத்தைப்படி நீங்க கவனமா இருந்தா தான் ஆசீர்வாதம். நீ கரை ஒரு துணி செம்ம அழுக்கு வச்சுக்க, அந்த தோச்சு பார்த்து தூக்கி தான் போட வேண்டியது, தூக்கி போட வேண்டியதான். சின்ன கரையை தான் எடுத்துடலாம். ஒவ்வொரு நாளும் வந்து அழுக்குப்படிதான் கழுவணும், ஒவ்வொரு நாளும் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ அழுக்கு மேலே கரை மேலே கரைனா அது உபயோகமற்றதாக இருக்கு. நிறைய ஆண்டவர் அநேகரை உபயோகமற்ற, பவுல் எழுதுறாரு, நாங்கள் எல்லாராலும் துடைத்து போடுகிற அழுக்கான கந்தையாயிருக்கிறோம். நீங்க எப்படி மாறிட்டீங்கப்பா? யூஸ்லெஸ் வெசலா மாறிட்டீங்க, யூஸ்லெஸ் கிளாத்தா மாறிட்டீங்க, யூஸ்லெஸ் கப்பட்டா. எதுவா இருக்கீங்க? பயன்படுகிற பாத்திரமாய், பயன்படுகிற வஸ்திரமா இருக்கியா பாருங்க. கவனம். நேற்று ஒரு இங்க யூத் மீட்டிங் முடிச்சுட்டு ஒரு வீடு கொடுத்துட்டு போனாங்க. அங்கே போனேன் தாங்கல்ல. உடனே ஒரு டீயை கொடுத்துச்சு. கொடுத்த உடனே அப்படியே ஆற்றுவேன்னா அது ஆற்றுறேன் அப்படி ஒழி, என் சட்டையெல்லாம் கரை. நேற்று இங்கே யூத் மீட்டிங் வந்தேன், அவயத்து கொடுத்துப்போம், அங்கே ஒரு கரை. உடனே என்ன பண்ணேன், இங்கே தான் ஒரு கரை போச்சு, என்ன பண்ண எடுத்து துணி எடுத்து தொடச்சிட்டேன். அங்கே போனால் இன்னொரு கரை வரும். கண்டுக்காத போயிட்டீங்கன்னா பார்க்குறோம், அந்த கரையை தான் பார்ப்பான். ஆமென். அல்லேலூயா. உடனே நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அந்த கரையை போக்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கவனிக்கணும். உங்கள் எதை ஒட்டி இருக்கு உடம்புல பார்க்கணும். நீங்கள் எப்படிப்பட்டவளாக இருக்கணும் கவனிக்கணும். எல்லாற்றையும் ஈசிக்கிட்டு பூசிக்கிட்டு ஆண்டவரேன்னு கூப்பிட்டா அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனாக இருக்கிறார். ஆமென். உன் வாழ்க்கையை விடுதலையை பார்க்க வேண்டும், ஜெயத்தை பண்ணி கவனிக்க வேண்டும். ஒரு சில வசனங்கள் நாங்கள் சொல்லித்தரேன் பாருங்க. நீங்கள் யாத்திராக 15:26 வாசிங்க. யாத்திராக 15ஆம் அதிகாரம் 20. ரொம்ப அழகான ஒரு ஆண்டவர். அவங்க மாராய் என்ற இடத்துக்கு வராங்க. எங்க வராங்க? மாராய் என்ற இடத்துக்கு வராங்க. மாராய் என்ற இடத்துக்கு வந்தபோது அவங்க பார்த்த தண்ணீர் எப்படி இருந்துச்சா? கசப்பாக இருந்தது. அப்போ நம்ம வாழ்க்கையில் நிறைய கசப்புகள் வரும். வாழ்க்கையில் கெட்டவர்கள் வருவார்கள், பொல்லாதவர்கள் வருவார்கள், துரோகிகள் வருவார்கள், எதிரிகள் வருவார்கள். எதிரி நம்ம யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். துரோகி கண்டுபிடிக்கவே, எதிரி எங்கே இருப்பான்? தூரம் இருப்பான். துரோகி கூடவே இருப்பான்.
இவன் தானா துரோகி நமக்கு தெரியாது. அப்போ வாழ்க்கையில் ஒரு கசப்பு நம்ம வாழ்க்கையில் வரும். படிங்க, இப்போ 26 படிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. என்ன கேட்குறீங்களா? கவனமா கேட்குறீங்களா? சுத்துதா கண்ணு? கவனமா கேட்டு. அல்லேலூயா, ஆமென். நான் ஒரு நாளைக்கு 4-5 ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுவேன். ஒரே நாளைக்கு பல ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுவேன். ஆனால் என் ஊழியத்தை ஒரு நாள் நான் குறைச்சிக்கவே மாட்டேன். என் ஊழியத்தை குறைச்சிக்கவே மாட்டேன். 2 விஷயம் மண்டல வச்சுப்பேன். போனால் எனக்கு செலவு, போனால் இங்கே போனால் எனக்கு லாபம். இது நான் முடிவு பண்ணுவேன். ஆமென். ஒரு இடத்துல லாபமே வராவிட்டாலும் ஊழியமாக பார்ப்பேன். கவனம் ரொம்ப முக்கியம். என் பொறுப்பு மேலே ஒரு கவனம், எனக்கு இருக்க கடமை மேலே கவனம், நான் அந்த இடத்துக்கு தேவை என்பதிலே ஒரு கவனம். நீங்கள் கவனம் இல்லைன்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறவே முடியும். என்ன சொல்லுது? உன் தேவனாக கர்த்தருடைய சத்தத்தை நீ கவனமாய் கேட்டு. கேட்பாங்க, ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க. அவர் பார்வைக்கு, அதுதான் சொல்கிறேன். நீங்கள் அவர் பார்வைக்கு. நான் யூத் மீட்டிங் வரல, என்னன்னு கேட்டால் ஃபங்க்ஷனுக்கு போகல, எல்லாமே அங்கே தான் இருக்கிறாங்க. இல்லையே, இங்கே 14 பேர் 15 பேர் வந்து ஜெபம் பண்ணாங்களே, இருக்கிறாங்கல்ல. அவங்க எல்லாருக்கும் அது கவனமாக தெரியல. ஒரு சிலருக்கு தான் தேவ சமூக கவனமாக இருக்கும். அந்த லிஸ்ட்டில் நானும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாக கேட்டு அதன்படி செய்ய படியாமா, அதன்படி செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து யாவையை கை கொண்டால் நான் எகிப்திற்கு வர பண்ண வியாதிகளில் ஒன்றையும். ஏங்க இங்க பாருங்க, இங்க தண்ணி குடிக்க போறாங்க, தண்ணி குடிச்சாங்க, தண்ணி கசப்பாது, தண்ணி மாத்திட்டு இந்த வார்த்தையை அங்க சொல்றார். என்னது? என் வார்த்தைக்கு நீ உண்மையா செவி கொடுப்பையானால், அதை செய்ய கவனமாக இருப்பையானால், நான் எகிப்தில் வர பண்ண ஒரு வியாதியை உனக்கு வர பண்ண மாட்டேன் அப்படி முடிக்கிறாரு. நானே உன் பரிகாரியை கட்டு. என்ன புரியுதா பாருங்க? ஒரு சிலருக்கு மாசத்துக்கு 20 நாள் ஹாஸ்பிட்டலில் இருப்போம். 20 நாள் ஹாஸ்பிட்டல். ஆமாம், போயிட்டு சளி வரும், இருமல் வரும், ஜுரம் வரும், அது வரும், கொண்டாடி வரும், புருஷனுக்கு வரும், பிள்ளைக்கு வரும், போய் 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 அவங்க வந்து அவங்களே சொல்லிக்கிறாங்க, எங்கள் ஃபேமிலி டாக்டருங்க. அவர் என்ன டாக்டருங்க? அவர் எங்கள் ஃபேமிலி டாக்டர். அது வர கைராசியான டாக்டர். நான் அவர்கிட்ட தான் போவோம். நான் ஒருத்தரை கேட்குறேன், டேய் அங்கே அருள் டாக்டர்கிட்ட போடான்னு. ஐயே அந்த ஆளை விட நல்லா ஆகுது. நாங்கள் எங்கள் குடும்பமே ஜெகத் ரட்சகன் தான் போவோம். அல்லேலூயா. ஏன் சொல்றாரு? ஐ அம் த பிசிசியன், ஐ அம் த டாக்டர், ஐ அம் த டாக்டர். நானே உன் பரிகை. இங்கிலீஷில் போயிட்டு பாரு, நான் தாண்டா மருத்துவன்றார். எப்போ மருத்துவம்? ஜுரத்துக்கு ஊசி போடுறவர், வாழ்க்கைக்கே ஊசி போடுறவர், உன்னை உயர்த்துகிறவர், உன் கசப்பை மாற்றுகிறவர், உன் கண்ணீரை துடைக்கிறவர். இங்கே சர்ச்சில் எப்படின்னு தெரியல, திரும்ப சில லூசுகளாக சொல்லுங்க. லூசுனா லூசு, சாதாரண லூசு இல்லை, ஆவிக்குரிய லூசு. பொறுத்துன ஹாஸ்பிட்டலுக்கு நான் போக மாட்டேன், நான் மாத்திரை எடுக்க மாட்டேன். அல்லேலூயா. லூசு நம்ம என்னமா இல்லை, அவங்க விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுகிறா. அங்கே போய் 200 ரூபா 300 ரூபா கொடுத்து கீவில் நின்று மாத்திரை 3 நாள் வாடா மாஸ்டர், ஏசு சுகம் தருவார். காய்ச்சல் தானே, சளி தானே, இருமல் தானே. அப்படி விசுவாசிக்கிற மக்கள் உண்டு. ஆமென். நானே உன் பரிகாரியாகி கர்த்தர். எப்போ சொல்ற தெரியுமா? நீ கவனமா. ஒரு பாப்பாக்கு பேய் பிடிச்சிட்டு வந்துருக்குது. பேய் பிடிச்சி ஆடுது. நானும் தலைமையில கை ஜெபம் பண்றேன், வல்லமை உண்டு, பாட்டு பாடுறேன், என்னென்னோ உண்டு, வர வல்லமை வரல, எதுவே வரல. த ஹோலி ஸ்பிரிட் ஸ்பீக் டு மீ, என்கிட்ட பேசுறார், இதை செய்யினார். உட்காருங்க. 15 நிமிஷம் ஜெபம் பண்ணுறேன். நமக்கெல்லாம் டைமே எடுக்க மாட்டேன், பேயெல்லாம் ஓடுற டைமே கொடுக்க மாட்டேன். நான் வந்து அது கூட ஊரு கதை, என்ன கதை, பேய் கதை, அதெல்லாம் கேட்டுக்கணும். அதை ஆடி அது உடம்ப உடச்சி கும்புரி அது கூடி சவுத்தில் இடிச்சிக்கணும், அதை இடிச்சிக்கணும். அதனால் இயேசு நாமத்தில் போயிடணும். ஆமே. இல்லைன்னா ஏசப்பா இன்னும் அதுக்கு அந்த கிருபை இன்னும் நல்லா வல்லமையாக தாங்க. நான் தான் ஜெபம் பண்ணேன். அவங்கள இப்படி வா அப்படி வரல சொல்கிறது இல்லை. ஒரு சில ஏவுதல் பேயிட போனால் போயிட்டு திரும்பி வரும். சூனிய ஆவிங்கெல்லாம் போயிட்டு வரும். ஆமே. அல்லேலூயா.
ஆவியானவர் சொல்றார், இதை செய்ப்பா, இதை செய் அப்படின்னாரு. உட்காந்து வாடி. சங்கீதம் 34 அது இன்னொன்று இருக்கும். அதில் ஒன்று இப்படி இருக்கும், ஒன்று அப்படி இருக்கும். ஆமென். படித்தேன், படித்து ஒத்துன்னு போச்சு. எனக்கு ஆச்சரியம். நம்ம சங்கீதம் 91 தான் ஓட்டி ஜெபம் பண்ணி பார்த்துருப்போம். நான் படித்தது பைபிள். சங்கீதம் 91, 94, 34 நான் படிச்சது கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். ஏன்னா புரியுதா? ஒரு பேயை ஓட்ட போகிறேன், ஓட்டினோட இன்னொன்னா பறந்து முருகுது, எகுருது, எனக்கு புரியல. ஜெபம் பண்ணேக்கிறேன். ஆவியார் சொன்னார், இந்த அம்மா நடிக்குதுன்னாரு. நடிக்குதா? அல்லேலூயா. உனக்கு அந்த ஞானம் இல்லைனா உன்னை திட்ட கூட செய்ய, டேய் போடா, டேய் உன்னை ஓட்டா, நீ எப்படி டே விடுற விடுறான்னு அது மனசில் வச்சுக்கோ. இந்தாண்டா வழி உன்னை திடுறது. அந்த வழி தாங்க முடியாத சில அடிக்கிறாங்க. என்னடா வாழ போடாது பட்டால் புட்டா அடிச்சு படுக்க வச்சிடறான். 2 அடி 3வது அடியில் நான் போயிடுறேனோ. அதுவே ஏசு வார்த்தையிலே சுகமாக்கி ஓட்டினா ஆண்டு சொன்ன இந்த அம்மா நடிக்குது. உடனே 2 பொண்ணை கூப்பிட்டேன். கர்த்தர் சொல்கிறாரம்மா, இந்த மெத்தட் தான் அந்த பேய் போகும். சரிண்ணா சரிண்ணான்னு நான் சொன்னேன் 25 வருஷத்துக்கு முன்னாடி. போய் ஊற்றுக்காடு எடுத்துருவாமா? நோ நான் எடுத்துருவாமா, கர்த்தர் சொல்கிறாரு. ஊற்றுக்காடு எடுத்துன்னு வந்தேன். இப்போது இயேசுவை நாமத்தில் முதுகில் 3 அடி தான். 3 அடியில் இந்த பேய் போதும் இல்லையா பாரு, நம்ம கட்டேட்ட பாரு. நோ டக்குன்னு கணந்து, எப்பா அடிக்காதப்பா. இவளுக்கு என்ன பண்ணாலும் கேளு. இவளு 2 பேரும் அடிச்சு பிறண்டு ஒரு வேலையை செய்ய மாட்டாங்க. நான் ஒருத்தையே கஷ்டப்படுறேன். ஏமா அதுக்கு பேயாமா நடிக்கணும்? அவன் சொல்லுங்க, உனக்கு அறிவு இல்லைன்னா அவள் தான். திருமசிக்கு போயிட்டு வந்தேன். ஒருத்தன் ஜெபம் பண்ணிட்டு பேய் ஓடுறாங்க. நம்ம பாய் இருக்காரு, காதில் மூக்கில் கண்ணில் எல்லாம் எண்ணெய் ஊற்றி படுக்க வச்சுக்கிறான். பார்த்தா ஊடெல்லாம் வழுக்குது, அப்படியே ஸ்கேட்டிங் போகிற மாதிரி. உள்ளே போன உடனே ஏமாண்ணா கற்று சொன்னார், இதான் பிரச்சனை, ஃபேமிலி பிரச்சனை. அவன் பேர் செந்தில். எல்லாம் வெளியே போங்க, செந்தில் வா. ஏம்மா மறுபடியும் வைக்கிறது. இருமா 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 நிறுத்துமா, இருமா போதும், இருமா நம்ம அப்புறம் பார்க்கலாம், இருமா அந்த கதையை அப்புறம் இரு. நீங்கள் நோட்டீஸ் பண்ணோம், ஆண்டவருடைய சத்தத்தை கவனிக்கணும். இது பேயா இல்லைன்னா வச்சு ஜுப்பா கபால கீச்சு அமைச்சிடும். 2 பகுலே கொடுத்து அனுப்புவோம். நீ பேய்கிட்ட அடி வாங்க நினச்சிட்டு இருப்பேன். நீ இந்த பேய்கிட்ட உண்மையிலே ஒரிஜினல் ஆளுகிட்ட அடி வாங்கிட்டு வர. ஆமாம் ஆச்சா இரு கம்முடு. டேய் என்னடா உன் பிரச்சனை சொல்கிறேன் அப்படி பார்த்து அவளே கேள. நான் 8 பேர் வெளியே இருக்கிறாங்க, துருமிஷன் ஆட்டை ஏற்றி வைக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, நான் மதுரைக்காரன், இந்த பொண்ணு லோக்கல் பொண்ணு, என் மேலே சந்தேகம், விட்டு ஓடுருவேன்னு. கல்யாணம் ஆகி 4 வருஷம், அது குழந்தை இல்லை. அதனால் என்ன பண்ணுது, டெய்லி சண்டை. ஏமா அதுக்காமா பேயா நடிக்கிறது? இதெல்லாம் புரியுதா? அல்லேலூயா. அவர் தான் பரிகாரி, அவர் தான் சுகமாக்குற, அவர் தான் ஆசுவத்தை தருகிறவர். நீ அவரை சார்ந்த அவருடைய உபதேச சார்ந்தனா நானே உன் பரிகாரி. ஆமென். அல்லேலூயா. எத்தனை விஷயங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், எத்தனை கட்டுகளை உடைத்திருக்கிறார். முடியாதெல்லாம் முடியும், வாய்ப்பே இல்லை. திருமணமாகாது, குழந்தையே பிறக்காது, வாய்ப்பே கிடையாது. அங்கெல்லாம் கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறார். யூ லிசன் இன் த வேர்ட் ஆஃப் காட். நீ தேவ சத்தத்தை கேட்க கேட்க கவனம் தான் வேணும். இது ஆண்டவர் பேசுறா, பேய் பேசுதா, உனக்கு புரிஞ்சா போதும், உன் வாழ்க்கையில வெற்றி. ஹல்லேலூயா. ஆமென். என்னாக 28:2 படிங்க. 2வது நமக்கு எதில் கவனம் வேணும் தெரியுமா? அவர் பரிகாரி என்பதில் மாத்திரம் இல்லை. என்னாக 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிக்க. நிறைய வசனம் சொல்லணும், படிங்க. ஆ ஆ ஆ ஆ ஏங்க, எனக்கு காணிக்க பலி அப்பத்தை குறித்த காலத்திலே செலுத்தும்படி கவனமாயிரு. அல்லேலூயா. நான் போன வார்த்தையில் சொன்னேன், 7 மணிக்கு வா, 7:15 வா. சிலலாம் அப்படியே சுவாபங்கள் இதுதான். யூத் மீட்டிங் அதை தான் சொன்னேன். அதே மாதிரி தான் வருது, அதே மாதிரி தான் வருது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க.
கவனிக்கணும். நிறைய பேருக்கு அது தெரியல. குறித்த காலத்திலே செலுத்தபடி உனக்கு கவனம் தேவை. ஊழியக்காரர் என்ன மாதிரி ஆளா என்னது? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமென். நீ கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய பலிகளை, சோத்திரங்களை, ஆராதனையை 7 மணிக்கு சர்ச்சைனா 7 மணிக்கு பி ப்ரிப்பேர்ட் பிஃபோர் வந்து, ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு போகிறேன், ஜபத்துக்கு போகிறேன், ஆண்டவரே இதுதான் ஏசப்பா பார்க்குறேன், இதை தான் கவனிக்கிறார். நீ சும்மா நேராக வந்து பூந்துக்கிட்டா, நேராக சர்ச்சில் உட்காந்துட்டா உனக்கு அற்புதம் நடக்காது. ஆமாம், நீ எப்படி பிஃபோர் இந்த சபைக்கு வருவதுக்கு முன்னாடி நீ எப்படி ஏஞ்சுக்கிற, எப்போ ஏஞ்சுக்கிற, எப்படி ஆயத்தமாகிற என்பதை கர்த்தர், அதுதான் கவனம். நீங்கள் லேவியராக புத்தகம் கவனி தம்பி. லேவியராக புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை படி. அங்கே தான் ஒரு விஷயம் இருக்குது. லேவியராக புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனம் எடுங்க. சொல்லுங்க. கர்த்தர் தங்களுக்கு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாதே. அவங்க கையில் இருந்துச்சு தூபகாலம் இருந்துச்சு, நெருப்பு இருந்துச்சு. ஆனால் அது யாரு? அது கர்த்தர் கட்டளையிடாத அக்கினி. கவனிக்கணும். அல்லேலூயா. ஆவே கை தட்டலாம், பாட்டு பாடலாம், ஆராதிக்கலாம், ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆவே அல்லேலூயா. ஒரு லேவியனுக்கு, ஒரு ஆசாரியனுக்கு கர்த்தர் கொடுக்கிற வேலை அப்பத்தையும் தூபம் காட்டுதலையும் சரியான நேரத்தில் செலுத்துவதற்கு உனக்கு ஒரு கவனம் தேவை. ஆமென். இந்த நேரத்துக்கு வர சர்ச்சையும் நேரம் தவறி வருகிற விசுவாசிகளுக்கும் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். 7 மணிக்கு ஆலயத்துக்கு வரத்தும் நேரம் தவறி வர ஆளும் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? அவங்க ஊரோடு ஒத்து போயிடுவான், உலகத்தோடு ஒத்து போயிடுவான். செகண்டரி, தேர்டரி, ஃபோர்த்ரி தான் யார்? சர்ச்சு, ஆண்டவர். இவங்க உலகம், மாம்சம், களியாட்டம், இதெல்லாம் யாருன்னா நேரம் தவறி வர்ற ஆளுங்க. நேரத்தோடு வருகிற ஆளை பார்த்தீங்கன்னா they are standard, the spiritual standard. அல்லேலூயா. அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்டாண்டர்டாக இருப்பாங்க. இதை பைபிள் அப்படி தான் சொல்லுது. ஆமென். அல்லேலூயா. சொல்லு அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இப்போ நாதாபும் ஆபிபும் அவங்க வேலை என்ன? பலிபீடத்திலே கட்டைகள் இருக்கும், பரிசுத்த சமூகத்திலே கட்டைகள் இருக்கும். இந்த கட்டையை எடுத்து கொளுத்தி நெருப்பாக்கி அந்த நெருப்பை தூப கலசத்தில் எடுத்து அந்த நெருப்பை கொண்டு போய் குத்து வேலைக்கு ஏற்றணும். நெருப்பை கொண்டு போய் சாம்பிராணி போக காட்டணும். அது பலிபீடத்தை அங்கே இருக்கிற பலிகளை தகனிக்க அந்த நெருப்பில் தான் எல்லாம் வேலையும் செய்யும். ஆமாம். இப்போ இவங்க என்ன பண்ணாங்க? போத் ஆஃப் தேம் கவனி. என்ன பண்ணாங்க? அவங்க ஊழியக்கார பிள்ளை தான், ஊழியக்காரர்கள் தான், ஆசாரிகள் தான். இவங்க என்ன பண்ணாங்க? 2 பேரும் ஃபுல் மப்பு, ஃபுல்லாக தண்ணி, ஓவரா தண்ணி அடிச்சுட்டு எல்லாம் தூங்கிட்டான். 6 மணிக்கு சர்ச்சில் இருக்க வேண்டிய ஆள் 6 மணிக்கு தான் ஏஞ்சிக்கிறான். என்ன பண்ணா? கிடுக்கிட்டு போனான், பக்கத்து விட்டு அடுப்பில் கரண்டை விட்டான், நெருப்பு எடுத்து போட்டான், நேரம் தூக்கிட்டு போயிட்டு சோதரம் சோதரம் பரிசுத்தம் இருக்கு, சோதரம் போதிலே சோதரம். கர்த்தர் என்ன பண்ணாரு? இந்த நெருப்பை கொண்டு தான் தூபம் காட்டணும், இந்த நெருப்பை கொண்டு தான் பலிபீடத்தை பற்ற வைக்கணும், இந்த நெருப்பை கொண்டு தான் குத்து விளக்கு ஏற்றணும். அதே நெருப்பு அவங்களையே கொளுத்திருச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் கட்டளையிடாத அக்கினி, தேவன் விரும்பாத அக்கினி. இந்த பிரசங்கத்தை கூட சில பாசலா சொல்லுவேன், காப்பி அடிக்கணும். ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும். ஒவ்வொரு வாரமும் திருட்டு பிரசங்கமாக பண்ணக்கூடாது. பிரசங்கத்தை ஆதாயம் பண்ணணும், பிரசங்கத்தை படிக்கணும், பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணணும். நீங்கள் சோறு கூட ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ண ரொம்ப கஷ்டம், கர்ப்ப வேதனை. அது ஆயத்தம் பண்ணவங்களுக்கு தெரியும். நீ ஒரு பிரசங்கம் பண்ணிடுவேன், அடுத்த வாரம் வராது, சட்டியில் இருக்காது. ஒரு பிரசங்கம் பண்ணிடுவேன், குதிப்பா, பிரசங்கமே கொடுக்கலன்ட்டு அடுத்த வாரம் கொடுத்துப்பாரு, வராது. ஏன்? அவ்வளோதான் உன் கெப்பாசிட்டி. கர்த்தர் கட்டளையிடாத அந்நிய அக்கினியை கொண்டு வரக்கூடாது. ஒரு நண்பர் இருக்கார், அவர் ஒரு பிரசங்கம் கூட அவர் சொந்த பிரசங்கம் எங்க டிவியில் பார்க்குறாரோ, எங்க மெசேஜ் கேட்குறாரோ, அழகாக எழுதி வச்சுட்டு அவரே எடுத்த மாதிரியே பேசுவார். ஆமென். பிரசங்கமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் கட்டளையிடாத எதையும் நீ செய்யக்கூடாது. ஆனால் தான் நேரத்துக்கு வருவதற்கு, நீ பலி செலுத்துவதற்கு, ஸ்தோத்திரம் செலுத்துவதற்கு, நான் சொன்ன குறிப்பில் என்ன கவனிச்சு பாருங்க. இங்கே டைம் தவறி வருவங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியாக இருக்க மாட்டாங்க. ஏசு பிடிக்கும், சர்ச்சு பிடிக்கும், பாசம் கூட பிடிக்கும், ஆனால் அவங்க ஸ்பிரிச்சுவலாக இருக்க மாட்டாங்க, ஆவிக்குரியவளாக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு உலகத்தில் ஒரு கனெக்ஷன் இருக்கும்.
அவங்களும் உலகத்தோடு தொடர்பு இருக்கும். அவங்க எந்த கேட்டகரின்னு அவங்களுக்கு அதுக்கு இன்னொரு பேர் நம்ம பச்சோந்தி கூட வச்சுக்கலாம். ஒரு நாள் பச்சோந்தியை பார்த்தேன். பச்சோந்தி நம்ம இப்போ கெட்டதாக பார்க்குறோம், இல்லை அது குணத்தை தான் நம்ம பார்க்குறோம். அது புல் தரையில் போயிட்டே இருந்துச்சு. பச்சையாந்து ரோடு போகுது, அந்த ரோடு மாதிரியே மாறிச்சு. மறுபடியும் மரத்து மேலே இருந்து மரம் கலராக மாறிச்சு. மறுபடியும் பச்சை மரத்துக்கு வந்து பச்சை ஆகிப்போச்சு. என்ன அது? பைபிள் வசனங்கதா இருக்குது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாது. அவன் யூனிக்காக இருக்கணுங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். சர்ச்சில் எப்படி இருக்கியோ மற்ற வெளியே இருக்கணும், வெளியே எப்படி இருக்கோ நம்ம சர்ச்சில் இருக்கணும். அவன் சொல்லுங்க, இதைத்தான் கர்த்தர் சொல்ற, கவனமா இரு. ஹல்லேலூயா. பலி செலுத்த கவனமா இரு. உன் தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு நீ கவனமா இரு. அவரே உன் பரிகாரிய கர்த்தர். உடனே அப்படியே அச்சு ஓடாத. சின்ன ஜுரமா, வியாதியா, மன கஷ்டமா, பரிகாரி இயேசு, நான் தான் உன் பரிகாரி, அவர்கிட்ட வா. இதுக்கு சபை கவனமா இரு. ஹல்லேலூயா. மூணாவது ஒரு வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. அது உபாகம் 28:12 படி பாருங்க. உபாகம் 18 படிங்க. உபாகம் 12:28 படிங்க. உபாகம் 12:28 சீக்கிரம். அல்லேலூயா. இப்போ நீங்க என்ன பண்ணணும்? இந்த பைபிளை எதுக்காக நான் பின்பற்றணும்? இந்த பைபிள் படி நான் ஏன் வாழணும்? இந்த பைபிள் படி வாழும்போது கவனிக்கணும். ஒரு தாய் தகப்பன் பைபிளை சரியா பின்பற்றலனா, அல்லேலூயா, பிள்ளைகள் விலகி போவதற்கு வழியாயிடும். ஆமே. ஒரு ஊழியக்காரருடைய மகள் நல்லா பாடுவாங்க, நல்லா செய்வாங்க. சின்னதுலேருந்து குழந்தையிலேருந்து காது குத்துந்து கிடையாது. ஆனால் ஒரு ஆண்டு அறியாத ஓடி போச்சு. ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? ஏங்க நான் கிறிஸ்துவ பொண்ணு தானே கல்யாணம் பண்ணிட்டீங்க, எனக்கு கிறிஸ்துவ முறைப்படி நான் வாழ்வேன், என்னை விட்டுருக்கேன்னு தானே சொல்லணும். கல்யாணம் 3வது வாரத்தில் அவங்க சர்ச்சுக்கு எதிர பெரிய வேப்ப மரத்தில் போய் விழுந்து கும்பிட்டு கற்பனை ஏற்றுதுங்க. கல்யாணம் 1 வாரத்தில் குழந்தையிலேருந்து வசனத்தை கேட்டு, குழந்தையிலேருந்து சத்தியத்தை கேட்டு, காதை கூட குத்தாம அப்படி கடினமான உபதேசத்தில் கேட்ட பிள்ளை. ஆமா. நீங்க வசனத்தை சரியா கேட்கல, வசனத்தை சரியா கவனிக்கல, மாற்று மதங்கள் உங்களுக்குள்ளே வந்துடும், மாற்று நம்பிக்கைகள் வந்துடும். நீ பாவியான கூட மன்னிப்பார். ஆனா விக்கிரக ஆவி உள்ள வந்துருச்சு வச்சுக்க, 4 தலைமுறைக்கு மேல சாபம் வந்து குமியும். ஆமென். சொல்லலே லூயா. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு ஒருத்தர் சொன்னான், அவன் டாக்டர், பொண்ணு டாக்டர் என்ஜினியர் நினைக்கிறேன். அப்போ கேட்குறேன், என்னடா நீ இது மாதிரி பண்ணிட்ட? இல்லை அங்கிள், ஒரு ஆத்துமாவை நான் பண்ண போகிறேன், நான் சர்ச்சுக்கு ஒரு ஆதாயம் பண்ண போகிறேன்னா. அப்போ நம்ம ஆத்துமா ஆதாயம் பண்ணனா எனக்கு 100 பொண்டாட்டி இருக்கணும். உங்களுக்கு தெரியும் ஏன் ஆத்துமா ஆதாயம் பண்ணுறேன்? ஆமாவா? அப்படி பாவத்தினால ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணணும் அவசியம் இல்லை. 2 மாதம் கூட வாழல, டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. எவ்வளோ சொன்னேன் அந்நிய நுகத்தோடு, தம்பி என்னத்தான் கவனிக்கிறே நீ, கவனி, இன்னும் குழந்தையா நீ நோண்டி கிடக்குற. நானும் வாயை மூடி பிரசவம் பண்ணலான்னு பார்த்தேன், எவனா ஒருத்தன் வந்துடுறான். அல்லேலூயா. ஆவே. பிரசங்கமே கவனி, அது கவனின்னு சொல்லணுமா? அப்படின்னா என்ன பண்றது? எங்க தலையெழுத்து அப்படிதான். அல்லேலூயா. எங்க விட்டுறேன்னு தெரியல, கெஞ்சுறேன், மானாப்பான்றேன். இல்லை அங்கிள், அப்படியே அங்கிள், அவங்க நம்பிக்கை கொடுக்கணும், அவங்க மதம். கூட்டு போய் ரகசியமாக கிறிஸ்துவ நோட்டீஸ் அடிச்சாச்சு, கிறிஸ்துவ கல்யாணம்ட்டு போய் ஒரு ரூமை லாட்ஜ் எடுத்து அதில் இந்து முறைப்படி கல்யாணம் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி 2 மாதம் வாழலை. 2 மாதம் வாழ. ரொம்ப ஜாக்கிரதை. வழிவு போக பண்ணுவார்கள். சாலமோனை வழிவு போக பண்ணினார்கள், திரும்பி வரவே இல்லை. விக்கிரகம் ரொம்ப ஆபத்தானது. ஆமென். அல்லேலூயா. அதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது.
எந்த லா கிடையாது, எந்த நீதி கிடையாது. ஆமென். அதுதான் கர்த்தர் சொல்றாரு, எனக்கு அருவருப்பு என்கிறார். நீ கவனமா இருக்கணும். எதுக்காக? உன் பிள்ளைகள் ரட்சிப்பில் இருக்காங்களா? செல்போனை கவனமா பார்க்குறாங்களா? நைட்டு படுக்கும் போது ஜெபம் பண்ணிட்டு படுக்கிறாங்களா? காலையில் எழுந்துக்கும் போது ஜெபம் பண்ணுறாங்களா? வேதத்தை படிக்க அவங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் இருக்கா? சபையும் ஊழியக்கார் நேசிக்கிறாங்களா? ஊழியத்திலே பங்கு பெறுறாங்களா? அவன் வழி கர்த்தரால் போதிக்கப்படுதுன்னு அர்த்தம். சபைக்கு ஊழியக்காரருக்கு டிமிக்கி கொடுக்குறாங்களா? ரொம்ப சீக்கிரம் தான் பின்வாங்கி போகிறதுக்கு, இன்னும் சீக்கிரம் போயிடுவாங்க. ஆமென். நீ பிள்ளைகளை குறித்து கவனம் செலுத்து, அவங்க ரட்சிப்பை குறித்து கவனம் செலுத்து, அவங்க விசுவாசத்தை குறித்து கவனம் செலுத்து. இதை நீ சரியா செய்யலனா இடுக்கத்தின் அப்பமும் இடுக்கத்தின் தண்ணி. கவனி. ஆமென். அந்த தாயிடம் சொன்னா, என் பையன் இந்த மாதிரி பண்ணிட்டா, நான் பிரசங்கமே பண்ண போகிறதில்ல, நான் பாட்டே பாட போகிறதில்ல, நான் என் பிள்ளை ஒழுங்காக வளர்க்க நான் திராணி எடுத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் ஜெபம் பண்ணாங்க தெரியுமா? நான் சொன்ன, சிஸ்டர் அப்படிலாம் பண்ணாதீங்க. என்ன இதில் பண்ணாங்க? நான் ஏசப்பா கிட்ட சொன்னேன், ஏசப்பா என் பிள்ளைய எத்துக்கும் ஏசப்பா. டாக்டருக்கு படிக்க வச்சுட்டு அந்த தாய் ஜெபம் பண்ணுறா, என் பிள்ளைய எடுத்துக்கோ, உன் வசனத்தை கேட்கல, சத்தியத்தை கேட்கல, உபதேசம் கீழ்ப்படியில, இப்படி ஒரு பிள்ளை வேணாம், ஒரே பையன். அவத்தாய் பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நித்திய ஜீவனை சுதந்தரிக்க, பரலோக வாழ்வை சுதந்தரிக்க எத்தனை போய் விக்கிரத்தில் மாட்டி விட்ட சாபம். நீ கவனமா இருன்ற. காசுக்குது, பணங்குது, துட்டுக்குது, எதுவுமே கர்த்தர் தரலன்னா எதுவுமே கிடையாது. தெரியுமா? அந்த பொண்ணுடைய அப்ப டெப்டி கலெக்டர், அவன் பெரிய பணக்காரன், டெப்டி கலெக்டர். வாழ முடிஞ்சுதா? நீ டெப்டி கலெக்டர் கூட பொண்ணு கட்டலாம், வாழ முடிஞ்சுதா? கர்த்தர் கட்டாவிட்டால் கட்டுகிற பிரயாசம் விருதா. அவர் வாழ்க்கை கட்டணும், குடும்பத்தை கட்டணும், தொழிலை கட்டணும், அவர் தான் கட்டணும். ஆமென். அல்லேலூயா. லிசன், கவனமாயிரு. நான் ஏதாச்சும் ஒரு தம்பிக்கு பொண்ணு பார்த்தேன், நான் சொன்ன ஒரு பொண்ணை சொன்னேன். அவர் சொல்ல, ஓகேயா நீ சொன்னா ஓகே என்னாரு. ஓகே எல்லாம் கிடையாது, சோத்துக்கே வழி கிடையாது, எதுவுமே கிடையாது. அவர் சொன்னார், ஒன்றுமே இல்லை பரவாயில்ல, பொண்ணு மட்டும் அனுப்பு. ஒன்றுமே இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு அப்படி பைசா எவ்வளோ சொல்லியா இப்போ வந்து அப்புறம் பண்ணுவீங்க, ஒன்றும் இல்லை, அது வந்து என்ன பேசுது பாரு என்னவேன். கண்டிப்பாக சொல்ல வாய்ப்பு இருக்குது, ஆனால் நான் சொல்ல மாட்டேன். இதோ ஒரு பொண்ணை கட்டி வந்துக்கிறேன், ஒன்றுமே கிடையாது, எல்லா பொண்ணு ஒன்றுமே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. அவர் சொன்னார், நான் ஒன்றுமே இல்லாத இருந்தேன், கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் தந்தார், எங்களையும் என் பிள்ளையும் பார்த்துக்கிற ஒரு பொண்ணு இருந்தால் போதும். ஆமென். இன்னைக்கு எத்தனை பெற்றோர் இருக்கீங்க? எத்தனை பெற்றோர் இது கிடைக்குமா அது கிடைக்குமா? ஆமென். ஒருத்தர் சொன்னான், எதுவுமே வேணாம் எதுவும் வேணாம், அப்புறம் கட்சியா சின்னதாக ஒரு காரு பொம்மை தான் கொடுக்கணும், பொம்மை கார் தான். ஆமென். அல்லேலூயா. பின்னாடி வந்து உக்காந்துக்கிறான், அவனை ஃப்ரெண்டெலாம் கேட்பாங்க, நான் மச்சான் இன்னோவாவா இல்லை எம்சி என்னது கியாவா? ஏய் நீ வேறடா. இல்லை இல்லை எனக்கு பொண்ணு கொடுத்ததே பெரிய விஷயம்டா, அப்படிதான் நீ சொல்லணும். ஆமென். காசு பணம் கை சம்பாரி, உன்னை கட்டுறாளா, குடும்பத்தை கட்டுறாளா, பரிசுத்தம் உள்ள பெண்ணா இருக்கா, பக்தி உள்ள பெண்ணா இருக்கா? ஆமென். ஏசப்பா நேசிக்குதா? ரெண்டு பொண்ணு பார்த்தேன், ரெண்டு பொண்ணும் பாச சொல்றாங்க. அந்த பொண்ணு சொல்லுது, அவர் ஊழியம் செய்வாரா, சர்ச்சில் பாட்டு பாடுவாரா, பாஸ்ட்டுக்கு உதவியா இருப்பாரா, நான் கட்டிக்கிறேன். கேட்குது, பாட்டு பாடுவாரா, ஜெபம் பண்ணுவாரா, சர்ச்சுக்கு உதவியா இருப்பாரா, அப்படின்னா கட்டிக்கிறேன். நான் சொல்ல, வக்கீலுமா, வக்கீல வேணாம் முக்கில வேணாம், ஜெபம் பண்ணுவாரான்னு கேட்குது. இன்னைக்கு என்ன தேவை நீ சொல்லுங்க, எது வேணும்? தேவனுடைய பயம், தேவ வசனம் தேவை. இத்தனை வருஷம் ஊழியம் பண்ணுறேன், 100 200 கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன், நான் பார்த்ததெல்லாம் யார் பக்தியே தேடி போச்சோ அது நல்லா இருக்கு. ஆமென். அல்லேலூயா. கவனம், கவனம். உன் பிள்ளைகள் இயேசு நம்புறான்ற கவனம். ஆமென். இந்த வசனத்தை ஃபாலோ பண்ணுறேன் கவனம். ஊர் 1000 சொல்லும்,
இது இருக்கா, அது இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, அது இருக்கா. அங்க வானம் திறந்துட்டா எல்லாம் வர ஆரம்பிச்சிடும், எல்லாம் செழிக்க ஆரம்பிச்சிடும். ஆமென். சரி, இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன் பாருங்க. உபாகம் 32:7 படிங்க. உபாகம் 32 ரொம்ப முக்கியமான வசனம். உபாகம் 32:7. ஆ ஆ நீங்க எப்பா ராஜா, நீ எங்க இருந்து வந்த கவனி. இவன் உன்னை உயர்த்திருக்காரா, ஆசத்து வச்சிருக்காரா, நல்லா இருக்கியா, யோகியமா இருக்கியா, பரிசுத்தமா இருக்கியா, பூர்வ காலத்தை கொஞ்சம் கவனி. தண்ணி ஊதிருந்தியா, ரோட்ல கிடந்தியா, விசாரிப்பற்ற சியோனா இருந்தியா, இனி இயேசுவை உயர்த்தின கவனி. ஆமென். காட் எண்டூர், அவர் நடத்தின விழிகளை, அவர் நடத்தின பாதைகளை என்ன ஒருத்தர் நினைக்கிறேன். ஒரு இடத்துல போய் சொன்னேன், பிரசங்கம் பண்ணிட்டே இருந்தேன். பிரசங்கம் பண்ணும்போது எங்கள் அம்மா சாராயம் விற்றாங்க, நானும் சாராயம் விற்றேன். ஒரு சாராய கேனை தூக்கிட்டு போவேன், அதே பையன் தான் ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போவேன். பக்கத்தில் ஏங்க இத்தையே சொல்லுகிறீங்க, கத்துறோம் உயர்த்தி. ஐயா அதங்க தான் உயர்த்தினார். எங்க உயர்த்தினாரு, எங்க உயர்த்தினாரு? ஏன்னா அங்கிருந்தா உயர்த்தினார். இதுல நான் வெக்கப்பட வேண்டியிருக்கு. ஆமென் சொல்லுங்க. பூர்வ நாட்களிலே தேவன் உங்களை நடத்தினதை நினைத்து கவனி. ஆமாவா? அல்லேலூயா. சில வீட்டு ரொம்ப சந்தடியில் போனோம், ஐயோ மக்கு கிக்கு புக்கு இது அப்படி இல்லை இல்லை, நீ எப்படியோ அப்படிதான் உன் பிள்ளைங்க. நீ என்ன ஏமாத்திரியோ, என்ன டகால்டி வேல்டி பண்ணியோ, அதான் அது பண்ணினுக்குது. அப்போ என்ன பண்ணு, ஏசப்பா நான் தான் கேட்டு குடிச்சாரா போனேன், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்ப்பா. நீ ஜோமான், நீ தேவனிடத்துல நோக்கி கவனி, உங்கள் பிரசனத்தை என் பிள்ளை மேலே தாங்க. இதெல்லாம் நீங்கள் செஞ்சினாதான் இப்போது சொல்லப்படுகிற ஆசீர்வாதம் எல்லாம் உண்மையிலே வந்து உனக்கு பழிக்க ஆரம்பிக்கும். ஆமென். அல்லேலூயா. யோசுவான் புத்தகம் 1:7 படிங்க. யோசுவான் புத்தகம் 1:7 அங்க என்ன சொல்லுது பாருங்க. முக்கியமான வசனத்தை விட்டியே, தாசனாகிய மோசே கற்பித்த அங்க அதே பிரசங்கமே கவனம் தானே, அதை விட்டுட்ட. நியாயப்பிரமாணத்தை எல்லாம் செய்ய என்ன வேணும்? இந்த பைபிளுக்கு ஏன் கவனமா இருக்கணும்? நான் ஒருத்தர் சொன்னேன், இந்த சரியான மக்கு நான், எனக்கு அந்த மாதிரி உங்களை மாதிரி அறிவில்லைன்னு. அங்க 3 சொல்லுது, ஐயோ உனக்கா உனக்கா நினைச்சு பாருங்க. எனக்கு தான் தெரியும் நான் யாருன்னு. 1ஆம் கிளாஸில் போய் 1ஆம் கிளாஸ்லேருந்து 3ஆம் கிளாஸ் போய் 3ஆம் கிளாஸ்லேருந்து 1ஆம் கிளாஸ் வந்தவன் நான். ஆமென். அல்லேலூயா. அப்போ நான் எவ்வளோ மக்கு இல்லை, மந்த இருதயம் இல்லை, ஞான குறைவில்லை, அறிவு குறைவில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. இந்த கிரைண்டர் நல்லா அரைக்கணும்னா அது அவர் தான் ஓப்பன் பண்ணணும், அவர் தான் ஞானத்தை தரணும், அவர் தான் அறிவை தரணும். அல்லேலூயா. எதுக்கோ நேற்று போயிட்டே ஜோம் பண்ணிட்டே போனேன். என் பையனுக்காக ஜோம் பண்ணும்போது என் பிள்ளைக்காக அப்படியே ஜோம் பண்ணேன். வருகிற மனைவிக்காக ஜோம் பண்ணேன். அவர் கார் ஓட்ட தெரியணும், பைக்கு ஓட்ட தெரியணும். ஜபத்தில் அவளுக்கு கார் ஓட்ட தெரியணும், பைக்கு ஓட்ட தெரியணும், அப்புறம் நல்லா பாட தெரியணும், ஆட தெரியணும். அப்புறம் வேற சொன்னேன், அவர் அது அழகாக இருந்தாலும் பரவாயில்ல, அழகாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே ஜபம் பண்ண. அதில் என்ன முக்கியமாக நான் கேட்டேன், நல்லா சிரிக்க தெரியணும். முக்கியமாக ஜபம் இல்லை, அறிவாளி போன பைத்தியங்கள் நிறைய பார்த்துட்டேன்ப்பா. நிறைய வீட்டில் நிறைய பைத்தியங்கள் லூசுங்க. ஒரு அறிவுள்ள பிள்ளையே தாங்க. என்ன கேட்குதா இதை ஏன் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க, பிள்ளைகளுக்கு கேளுங்க. நீ எல்லாத்தையும் கேட்பேன், கார் ஓட்ட தெரியணும், பைக்கு ஓட்ட தெரியணும், நகையோடு வரணும், கார் ஓடு வரணும். ஆனால் கேளு, புத்தி உள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவ். நீங்கள் எல்லாம் புத்திசாலியாமா சொல்லு. 1000 ரூபாய் வரும்போது யாரு? 1000 ரூபாய் கையில் இருந்து யாரு? அறிவாளி. 10,000 வந்தா பைத்தியம். 1000 ரூபாய் வந்தா அவ்வளோ சிக்கனமாக பண்ணோம். இப்படி 10,000 வந்தா என்ன பண்ணணும்? அல்லேலூயா. ஒரு பொம்பளை வீட்டில் புத்திசாலி இருந்தா, ஒரு ஆம்பளை புத்திசாலியாக இருந்தா, அந்த வீட்டை பார்க்கும்போது தெரியும். அப்படியே கந்த துணியும் பீரோவில் சொருவி டிவி மேலே தலையான அங்கே அழகாக இருக்கும். ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் போதே தெரியும் அந்த வீட்டில் ஆளுகிற பெண்ணுக்கு புத்தி இருக்கு, கிருபை இருக்கு, ஜவாப் இருக்கு.
விசுவாசம் இருக்கு, தரிசனம் இருக்கு, வெளிப்பாடு இருக்கு. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அதான் சொல்றாரு, நீ புத்திமானாய் நடக்கணும்னா இந்த வசனத்தை கவனி. ஆமே அல்லேலூயா ஏதோ வரல. அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி பைத்தியத்தில் இருக்கீங்களா எல்லாம்? ஆமாங்க, அதுதான் பைபிளை கவனிடா, நீ உஷாராயிடுவேன்றாரு. உஷாராயிடுவேன், சூப்பராயிடுவேன். ஆமே அல்லேலூயா. 1000 ரூபாய் கொடுத்தா கூட அது சிக்கனமா, 10,000 கொடுத்தா சிக்கனமா, எப்படி செலவு பண்ணி, எப்படி சேர்த்து வச்சு, எப்படி இதை பண்ணணும், அதை பண்ணணும். போண்டா அடிக்கிற பார்ட்டியாக இருக்கக்கூடாது, வாங்கி வாங்கி உண்டு அடிக்கக்கூடாது, ஹோட்டலோடு துண்ணு கொடுக்கக்கூடாது. எங்க கை வலிக்குதுங்க, கால் வலிக்குதுங்க, போய் பரோட்டா வாங்கினுவா, கொத்து பரோட்டா வாங்கினுவா. உண்டு அடிக்கிற பார்ட்டி ஃபுல்லாக அஜ்ஜன மோட்டர் தான் இருக்கும் வயிற்றுல. அறிவு வேணுமா வேணாவா? லிசனிங் த வேர்ட் ஆஃப் காட், லிசனிங் த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வசனத்தை என்ன பண்ணுமா நீ கவனிச்சு எப்படி எடுப்ப? புத்திமானாய் நடந்து கொள்வ. நீ போக்கில் வரத்திலோ அறிவு வரணுமா வேணாவாங்க? கெட்டிக்காரத்தனமா வரணுமா? ஒரு நாளைக்கு 10 வேலை செய்கிறேன், ஒன்று கூட மறக்க மாட்டேன், ஒன்று கூட மறக்க மாட்டேன், ஆப்டா செய்வேன், எந்தெந்த வேலை செய்வேன். நான் பெரிய அறிவாளி இல்லை. இந்த பைபிளை காதில் கேட்டாலே போதும், நீ அறிவாளியாக மாறுவேன். அது புத்தியை தெளிவிக்கிறதாய் மாறுகிறது. அதுதான் நீ பிரசங்கத்தை கேட்கும் போது ஏன் உன்னை கவனி கவனி கவனின்ற இந்த வசனம் உன்னை உருவாக்க ஆரம்பிச்சிடும், உன்னை பரிசுத்தமாக்க ஆரம்பிச்சிடும், ஞானவனா மாற்ற ஆரம்பிச்சிடும், உனக்கு வாசலை திறக்க ஆரம்பித்து விடும். ஆமென், ஹல்லேலூயா. புத்தி தன்னை உடையவனுக்கு அது என்னவா? ஜீவன். ஆமென். சரி, இது எப்படி முடிக்குதுன்னு தெரியல பிரசங்கம். ஆமென். இன்னொரு வசனத்தை படிங்க. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்றால், கனமடைய வேண்டும் என்றால், ஜெயம் பெற வேண்டும் என்றால் நீதிமொழிகள் 13:18 படிங்க. நீதிமொழிகள் 13:18 படிங்க. ஒருத்தர் திட்டுறாங்க, அட்வைஸ் பண்றாங்க, புத்தி சொல்றாங்க. கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவன் யாரா? அவன் கனமடைவான். அல்லேலூயா. உங்களை சில புத்திமதி என்ன பண்றாங்களா? செம்ம ஐயா நான் பார்த்துக்கிறேன், எனக்கு எல்லாமே தெரியும், நான் பார்த்துக்கிறேன். புத்திமதியை தள்ளி விடுகிறவன் என்ன பண்றானா? அசிங்கம், அவமானப்படுவானா, அவமானப்படும். ஆமா, நீ ஆசுவத்தை பெறணும்னா, கனமடையணும்னா என்ன பண்ணும்? திட்டுறாங்களா, புத்தி சொல்றாங்களா, கவனிக்கணும். எதுக்காக சொல்றாங்க? கவனிக்கணும். பைபிள் எதுவும் விருதாலாம் சொல்ல. நீ ஒரு 4 வசனத்தை படிக்கலாம் புதிய ஏற்பாட்டில். எபேசியர் 5:15 படிங்க. எபேசியர் 5:20 முடிச்சுக்கிறேன், முடிஞ்சா அடுத்த வாரம் நான் கண்டினியூ பண்ணுவேன். எபேசியர் 5:15 வசனம் படிங்க. ஆனபடினாலே நீங்க ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் எப்படி நடக்கணுமா? ஓடி போய் இச்சிட்டு வந்து குச்சிட்டு அல்லேலூயா. போன ஆலயம் அப்புறம் ஒடிச்சுட்டு புது ட்ரெஸ் நான் கீழ்ச்சிடும், தொலைச்சிடும். ஜாக்கிரதையுடைய பொருள் அருமையானது. உன் கையில் கற்று ஒன்று கொடுத்தா தோதுரம்பா தோதுரம்பா தோதுரம். ஆமே, நான் இந்த வச்சுக்கிறேன் ஃபோனை எத்தனை மாதிரி ரிப்பேர் பண்ணி தெரியுமா? இப்போ ஃபோட்டோ எடுக்கல, ஃப்ரண்ட் கேமரா எடுக்கல, கடையில் போய் அசிங்கமாகுது. போய் ஸ்கேன் பண்ணி கூகுள் பேயில் ஒரு பொருள் வாங்க முடியல. ஏன்? அவன் சொல்கிறான், சார் ஸ்கேன் பண்ணுங்க சார். என்ன நான் சொல்ல, என் ஃபோனு சரியில்லை சொல்ல முடியுமா? இது கேமரா இப்போ கூட ஒர்க் ஆகலை. இதுக்குன்னு ஒரு டவுன்லோட் பண்ணி அது ஃப்ரண்ட் கேமரா மட்டும் தான் வருது. டெய்லி வீடியோ அனுப்புகிறேன். ஆமாவா? எத்தனையோ 2000 சொல்ல போய்ட்டு, எத்தனையோ 300 400 சொல்ல பண்ணிட்டேன். ஆசை ஃபோனு புதுசாக வாங்கினது தான் ஆசை. இப்போ வேலை தானே செய்யுது, ஒர்க் பண்ணதா இல்லையா? எனக்கு புரியுதா? உன் கையில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளுக்கும் கறக்கு வைப்பினோம். எத்தனை போய் பாதி கறியை தின்னு, மீனை தின்னு, சோறை கொட்டுறது. ஜியோ ஜியோ ஜோ ஜோ எங்கள் வீட்டு நாயில் எங்களை காரி துப்போம். எங்கள் வீட்டில் யாரும் எந்த சோறை வெளியே கொட்ட மாட்டோம். ஏன்? அந்த மாதிரி திமிரெலாம் கிடையாது. பாதி தின்னுட்டும் போய் நாய் கொட்டுறது, அது கர்வெல்லாம் கிடையாது. ஐயோ நாய் பாவன் கொட்டுறது இல்லை, கர்வத்தில் கொட்டுறது வேற இருக்கு. எங்களுக்கு கொடுத்தது கர்த்தருடைய பணம், கர்த்தருடைய சோறு. அதனால் ஒரு பருக்க கூட வேஸ்ட் பண்ண மாட்டோம். எங்கள் வீட்டில் வந்து பாரு, பாதி பழைய கஞ்சி, பழைய சோறு, பழைய பிரியாணி இருக்கும். ஆமே,
பக்கத்தில் இருந்தால் கொடுத்துருவோம். யாரெல்லாம் உள்ள டம் பண்ணி வைப்போம். எதிரி போய் நாய் கொட்டுறதுலாம் கிடையாது. ஏன் படி இப்போ பாஞ்சா படிச்சியா? ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் பார்த்து நாட்கள் பொல்லாத நடபடினாலே கர்த்தர் உங்களுக்கு கையில் கொடுத்த ஒவ்வொரு நன்மைக்காக தோத்திரம் பண்ணணும். மனைவிக்காக தோத்திரம், கணவனுக்காக தோத்திரம், பிள்ளைகளுக்காக தோத்திரம், அடிச்சுக்கணும், பெறணும், கத்திக்கணும். இல்லை, ஞானமற்றவர்களைப் போல அல்லாமல். ஜென்ரலாக எங்கே போன சொல்கிறது? புருஷன் இல்லாதவங்க போய் கேட்டு புருஷனுடைய அருமை, பொண்டாட்டி இல்லாதவங்க கேட்டு போய் பொண்டாட்டியுடைய அருமை, பிள்ளை இல்லாத போய் கேள் பிள்ளையுடைய அருமை, தாய் தகப்ப இல்லாத போய் கேள் தாய் தப்போட அருமை. தெரியுமா அவளை தாய் தகப்ப அருமை? ஆமாம். போன வாரத்தை யூத் மீட்டிங்கில் பேசினேன். இப்போ சந்தோஷம் ஆட்டோ ஓட்டுறார். சந்தோஷம் பொண்டாட்டிக்கு என்னன்னு தெரியுமான்னு தெரியாது. இப்படி போய் முட்டில் நின்றுக்கின்னு அந்த உடம்புல முன்னாடி ஒன்று ஏற்றிக்கிட்டு பின்னாடி ஒன்று ஏற்றிக்கிட்டு இடுப்பெல்லாம் வலிச்சிக்கின்னு இப்படியே போனோம். இவ்வளோ போகணும். நீ 5 நிமிஷம் அப்படியே இருப்பாரா? உன்னை அப்படியே தூக்கி தான் வைக்கணும். ஆமாங்க, இப்படியே அதில் ஓட்டணும். உள்ளக்கரையும் காப்பாற்றணும், அவனையும் காப்போம், எதிர வரணும் காப்பாற்றணும். அந்த 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கெல்லாம் அப்படியே போனாத்தான். இதுங்க எனக்கு செல்ஃபோன் தான், எனக்கு பைக் தான். டேய் மானம் கட்டவன், நீ வயிற்று சம்பாடுறா பாரு. நான் பேசினேக்கிறேன். ஒரு பொண்ணு மட்டும் க்ரை அவுட் அழுது. ஒரு தாய் தகப்பனுடைய கஷ்டத்தை சொல்லிட்டே இருக்கேன். நிறைய பேருக்கு அதை உணர்வே இல்லைங்க. ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான், பாஸ்டர் என் பையனுக்கு ஐஃபோன் வேணுமா? வேணுமா? ஐஃபோன் வேணுமா? என்னடாண்ணா பஸ்ஸில் போகிறான், 500 ரூபா கொடுத்து அந்த பைக்கு ஒரு ப்ளக்கு போயிடுச்சு, மாற்ற தெரில. எனக்கு ஐஃபோன் தான் வேணும். என்ன செஞ்சுட்டீங்க? எனக்கு பெருசா கல்யாணம் பண்ணியாச்சு, வீடு கட்டி கொடுத்தாச்சு, எல்லாம் என்ன செஞ்சுட்டீங்க? ஐஃபோன் வேணும், எனக்கு ஐஃபோன் வேணும். அவன் நான் கட்டிப்பேன். டேய் 3 பைக்கு 2 டிவி கட்டாமல் எடுத்துன்னு போயிட்டான். இது ஐஃபோன். சிலலாம் தான் செய்கிறது என்னது என்று ஒன்றுமே தெரியல, உணர்வு இல்லை, புத்தி இல்லை. ஆமே, அல்லேலூயா. ஆனால் தான் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் கவனமாய் நடங்கள், நாட்கள் பொல்லாத நம்முடைய காலத்தை. ஏசப்பா நமக்கு ஏங்க வாசல் திறக்க முடியாது? ஏன் திறக்கல? நான் என் லைஃப்பை ஒப்பிடுறேன். நான் பெரிய ஈவன் சொல்கிறதுக்காக இல்லை, நான் இதெல்லாம் பின்பற்றுறதுனால கர்த்தர் எனக்கு குறையெல்லாம் வச்சுருக்காரு. இதெல்லாம் நான் கவனிக்கிறேன், சின்ன விஷயம் கூட கவனிக்கிறேன். ஆமாவா? நம்ம எங்கேருந்து வந்தோன்னு கவனிக்கிறேன். நான் என் பிள்ளைங்க எப்படி சொல்லித்தரேன். ஆமாவா? நைட்டு நான் படுக்கும்போது ஜெபம் பண்ணுறது என் பையன் பார்ப்பான், காலையில் ஜெபம் போது என் பையன் பார்ப்பான். அவனுக்கு நான் ஜெபின்னு சொல்கிறத விட என் வாழ்க்கையை நான் ஜெபித்து காட்டுறேன். அல்லேலூயா. நான் சோம்பேறி இல்லை. அவன் வந்து என்ன பாட்டு கட்டி பிடிச்சுவான், பரதாப்படுவான், சாப்பிட்டியாப்பான்னு கேட்பான். நான் ஓடுறது அவனுக்கு தெரியுது. ஆமாம், நீ உன் பிள்ளைகளுக்கு முன்னாடி எப்படி இருக்க? மாடலாக இருக்கியா? ஆமாம். அதில் கர்த்தர் வானத்தை திறக்கணும்னா உனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தில் நீ கவனமாக இருக்கணும். உனக்கு கொடுத்த பொறுப்பில் கவனமாக இருக்கணும். உன் பிள்ளைகளுக்கு சாபத்து இல்லை. 40 வயசு ஆச்சா, திரும்ப சொல்கிறேன், 40 வயசு தாண்டிச்சியா, இப்போ என்ன பண்ணணும்? உங்களுக்காக வாழணும். நீங்கள் எப்படி வாழணும்? 40 வயசு தாண்டிச்சாமா, யாருக்காக வாழணும்? தமிழ் தானே சொன்னேன். உங்களுக்காக வாழணும். என்ன தெரியுமா? உங்கள் பாவம் மன்னிக்கப்படணும், நீங்கள் புண்ணியத்தை சம்பாதிக்கணும். போய் மீன்காரி வரும், ஆயா வருது, எவ்வளோ 1 கிலோ மீன்? 40 ரூபா. இன்னும் போய் 40 ரூபான்ற. அதை நசுக்கி நல்ல மீனை நொந்த மீனை ஆக்கி அமுக்கி பிச்சு கிச்சி ஆகிட்டு பார்த்தியா 25 ரூபா தான். சரி வாங்கிக்கோ, நல்ல மனுஷன் கொடுக்க வாங்கிக்கோ. அதில் கோசூர் கொடுக்கணும், 1/2 கிலோ திருடுறது. ஆமே. இப்போ 40 ரூபா மீன் எப்படி வாங்கணும்? 45 ரூபா கொடுத்து வாங்கணும். வேற இந்த குழந்தை கையை தட்டு. புண்ணியத்தை சேரு. ஏஜ் ஆகிட்டே இருக்கா, பரலோகத்தை அழகாக வீடு கட்டு, பரலோகத்தில் ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. நீ இன்னும் அந்த கசப்பு, இன்னும் அந்த வைராக்கியம், இன்னும் அந்த பெருமை, இன்னும் மன்னிக்காத, இதெல்லாம் இருந்தீங்கன்னா அந்த இடத்துல இடம் கிடையாது. கவனி, நாட்களை கவனி. நாட்கள் பொல்லாதபடியாலே என்ன பண்ணு? கவனி, என்னம்மா நடக்குது கவனி. உன்னை பார்த்து என்ன பண்ணோம்? வாயில் ஊகூட சில மூஞ்சிகளை பார்த்து சூனியக்காரி கூட மாரி இருக்கும். பார்த்துருக்கேன் அக்கா. என்ன அது கேட்க தோணி, சாப்பிட்டியான்னு கேளு. என்ன எப்படிக்கிற?
எப்படி நல்லா கேள. அந்த எரிச்சல், அந்த வெறுப்பு மாத்து, பிஹேவியரை மாத்து. புண்ணியங்களை சம்பாதிச்சுக்கோ, ஆசீர்வாதத்தை சம்பாதிச்சுக்கோ. உனக்கு உதவி செய்ய வாய்ப்பு கிடைச்ச உதவி செய், தர்மம் செய்ய வாய்ப்பு தர்மம் செய், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா ஹெல்ப் பண்ணு. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு ஆமாவா கருணை கண்ணன். நீ கண்ணுல கருணை வைக்கணும். ஐயோ பாவம், இந்த மாதிரி புண்ணியங்களை சேர்த்துக்கும். ஏன்னா நாட்கள் என்ன தந்த குறைதா இல்லையா? நாட்கள் குறையுது, காலங்கள் குறையுது. இதில் ஆசை பார்த்து யாரெல்லாம் கொஞ்சம் மிடுக்க தீவிரா பண்ணிடும், சாஃப்ட் ஆயிரு. அவன் மறைச்சு வாழ்ந்தெல்லாம் போதும். இப்போ என்ன பண்ணோம்? சிரிச்சு செய்வீங்களா? கவனியுங்கள், கவனியுங்கள், லிசன். அதான் சொல்றாரு, நீங்கள் கவனமாய் நடந்து ட்ரை பண்ணி பாருங்களா. சொல்ற மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்களா. உங்களுக்கு எதிரியே இருக்க மாட்டாங்க. அவன் எதிரியாக தான் எதிர்த்து போடும் கழுதை. நம்ம அவன் மன்னிச்சிட்டோம், கண்ணை மூடும். ஏசாமிட்ட சொல்ல அடுத்த வார்த்தை, அடுத்த பாயிண்ட் கேட்கலாம். ஹல்லேலூயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பதை போல், வறண்ட நிலம் உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கு. வாய்த்து ஆராதி, கையை தட்டி ஆராதி. ஏங்கி தவிக்கிறதையா எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசை. வாயை திறந்து எனது